அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் இப்படியா சொல்லுகிறது. ரோமர் 14:12 அதிகாரத்திலே, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும், நீங்களாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ யாராயிருந்தாலும், வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும், பேசுகிற வார்த்தைகளை குறித்தும், நடந்து கொள்ளுகிற செயல்களை குறித்தும், எல்லா விதமான காரியத்தை குறித்தும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு பிள்ளைகளிடத்துல நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்து கணக்கு கேட்போம். கடைக்கு போயிட்டு ஒரு சொல்லி மளிகை ஜாமான் என்று சொல்லுவோம், என்னென்ன வாங்கணும்னு சொல்லி கணக்கு கேட்போம். அப்படி நம்ம பிள்ளைகிட்ட கொடுக்குற ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கணக்கு கேட்கறோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தாளந்துகளுக்கு கணக்கு கேட்பார், நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு கணக்கு கேட்பார். நமக்கு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும், தாளந்துகளுக்கும், திறமைகளுக்கும், படிப்புகளுக்கும், எல்லா உயர்வுக்கும், மேன்மைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு நாள் அது மாறவே மாறாது. அதனால நம்ம வாழ்க்கையில பேசுற வார்த்தைகளை நிதானித்து பேசுவோம், செய்கிற செயல்களை நிதானித்து செய்வோம். யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் குற்றப்படுத்தாமல் நம்ம பேசி பழகி கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த உலகம் அழிய போகிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்குண்டான எல்லா அடையாளங்களும் துல்லியமா நடந்து கொண்டிருக்கிறது. மிக சீக்கிரமா வரப்போகிறார். எல்லாவற்றையும் இப்ப நீங்க பாக்குற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை நம்பிக்கொள்ளுகிற ஒரு பாக்கியவான்கள், அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள், அவரை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாள் நியாயத்திற்கு வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும், இயேசுவை அறிந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, அறியாதவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் நியாயத்திற்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய அழிவு முடிந்து நியாயத்திற்கு வரும்போது எல்லா மனிதரும் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆமா, ஒருவரும் தப்பிக்க முடியாது. எல்லா மனிதர்களும் கணக்கு கேட்பார். நம்ம சில பேர் நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன். கர்த்தருடைய பார்வையில் நீ எதை செய்யறியோ, கர்த்தருக்கு விருப்பமானது எதை செய்யறியோ, கர்த்தருக்கு சித்தமானது எதை செய்யறியோ, அதுதான் அங்க எடுபடும். ஆமா, நம்மளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறது, நம்ம மன விருப்பத்தின்படி பேசுறது, நம்முடைய ஆசையில செய்யறது, நம்மளுடைய தாகத்துல வாஞ்சல செய்யறதுலாம் நல்லதுதான். ஆனா தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்ம குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமா, அதனால செய்யற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நிதானித்து செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.